வணக்கம் ஆன்மீக நண்பர்களே, உங்களை தெய்வம் வைப்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இருக்க நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே கடன் தான். தேவைகளுக்கு வாங்கி செலவு செஞ்சுட்டு வட்டியோட கடன் ஏறும்போது அது பெரிய தொகையாக மாறிடும். மிடில் கிளாஸ் மக்கள் இந்த கடன்கிற பெரிய அலையில் சிக்கி வெளியேற முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. கடன் வாங்காத மனுஷங்களே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்குகிறோம். அந்த கடனை அடைக்க வேறொரு இடத்துல கடன் வாங்குகிறோம். இப்படி கடன் வாங்கி வாங்கி பெருகிட்டே போகுது. கடன் பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுன்னு கவலைப்படுவாங்க நிறைய பேர். ஆனால் நம்ம வீட்டிலையே சில பரிகாரம் செய்கிறது மூலமாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம். வாங்க வீட்டிலையே நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக, தினமும் காலையில் எழுந்ததும் கிச்சனில் இருக்க உப்பு ஜாடியை தொட்டு வணங்கணும். அப்போது மனசுக்குள்ளே என்னோட கடன் சீக்கிரமே அடையணும்னு மனசார வேண்டிக்கணும். உப்பு எப்போதுமே குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக, குலதெய்வத்தை வழிபடுறது கடன் தொல்லையிலிருந்து வெளியில் வர நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தொடர்ந்து 3 பௌர்ணமி குலதெய்வ கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நீங்கள் சீக்கிரம் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. மூணாவதாக, காலையில் எழுந்ததும் பசுமாட்டை பார்க்குறது வழிபடுறது நமக்கு நல்ல பலனை தரும். வெல்லம் கலந்த பாயாசத்தை தொடர்ந்து 5 நாளைக்கு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி அகத்திக்கீரையும் தரலாம். செல்வத்தோட அம்சமான கோமாதாவை வழிபடும்போது நமக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நாலாவதாக, வியாழக்கிழமையில் ஒரு பாக்கெட் குங்குமம் 1 பாக்கெட் மஞ்சத்தூள் வாங்கி பூஜை அறையில் வச்சிடணும். மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த 2 பாக்கெட்டையும் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு தொடர்ந்து 9 வாரம் கொடுக்கணும். இதை இடைவிடாமல் நம்ம கடன் சீக்கிரம் அடைஞ்சிடணும்னு நம்பிக்கையில் செய்யும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். குளிகை நேரத்தில் நம்ம வாங்கின கடனில் ஒரு சிறு தொகையை கடன் கொடுத்து அவங்கள்ட்ட திரும்பி கொடுக்கணும். ஏன்னா குளிகை நேரத்தில் நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அது திரும்ப நடக்கும்னு நம்பிக்கைப்படுது. இந்த நேரத்தில் எவ்வளோ இக்கட்டான நிலையில் இருந்தாலும் கடனே வாங்காதீங்க. ஏன்னா கடன் மேலே வளர்ந்துக்கிட்டே போகும். ஆறாவதாக, தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் மாலை 6 to 7:30 பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளிடம் மனசார என் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பசியோட கூட தூங்கலாம், ஆனால் கடன் இருக்கே அப்படிங்கிற கவலையோடு தூங்கக்கூடாது. முதல்ல கடன் இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வராது. எப்போ இந்த கடனெல்லாம் அடையும், நிம்மதியாக ஒரு வாய் சாப்பிட்றது எப்போ, தூங்குறது எப்போன்னு கவலைப்படாதீங்க. கடன் இருக்கவங்களோட வாழ்க்கை கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அதனால் சீக்கிரம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர மேலே சொன்ன விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் நடக்கும். நீங்கள் அதை கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.